நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சத்தியமாக இந்த விஷயம் தெரியாது. அது என்னென்னா வந்து சாக்லேட்டு தாங்க. இந்த சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோவென்ச்சர் சாக்லேட், அப்புறமா டார்க் கம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது கோவென்ச்சர் அப்படின்னு கேட்டால், இது வந்து பியூரஸ்ட்டு சாக்லேட்டு. இதில் வந்து நிறைய வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் சாக்லேட்டு கம்பவுண்டில் வந்து ஜாஸ்தியாக வந்து ஃபேட் கண்டென்ட் அப்புறமா சுகர் இது 2 தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக ஷாப்ல எல்லாம் வந்து இந்த டார்க் கம்பவுண்ட் தான் வச்சுருப்பாங்க. எதனா அது ரேட்டு வந்து கம்மி. அதுதான் வந்து நிறைய பேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கட்டுப்படி ஆகும்னு. பட் இந்த கோவென்ச்சர் வந்து ரேட்டு ஜாஸ்தி. உங்களுக்கு கிலோவே 1500 வரும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னு போனால் வந்து இது வந்து யாரும் அஃபோர்டபுள் பண்ண முடியாதுன்னு இல்லை. சில ஹோம் பேக்கர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் கேக் பண்ணுறது. அதனால நான் இதுதான் வந்து ஆன்லைனில் வாங்குவேன். இதில் வந்து நிறையவே வந்து கோகோ பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் போட்டாலும் வந்து கேக்குக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குது. அதனால இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வாங்குற ஹோம் கேக்கர்ஸ் கிட்ட வந்து கேளுங்க அவங்க என்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.